ஹாய்ங்க. கணேஷ் ப்ரோவோட மாமா ஈவெண்ட் எக்ஸ்போசிங் தான் இன்றைக்கி நான் போயிருந்தேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் ஏகப்பட்ட சொதப்பல் நடந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப பயங்கரமாக பக்குன்னு இருந்துச்சு. என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, அவங்க மாமா வந்துட்டு ப்ராடக்ட்லாம் வந்துட்டு அங்கே எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. செட் கூட பண்ணலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேமராவை பார்த்தேன். கேமரா வந்துட்டு ரொம்ப பழசாக இருந்துச்சு, ரொம்ப ஃபங்கஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்ஸ் கரெக்ஷன் வந்திருக்கு. கொஞ்சம் எடுக்க முடியல, கிளைண்ட்டு முன்னாடி கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சு. பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தென் இதுவாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, இன்னொரு லென்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட 50 mm இருந்துச்சு. இதுக்கு அடுத்து ட்ரிகர். ஆக்சுவலி இதில் ரெண்டுமே வந்து ஃபால்ட்டு. ட்ரிகரு உடஞ்சி போயிருந்துச்சு, அதை கூட பார்க்காம கொண்டு வந்துட்டாங்க. ட்ரிகர் உடஞ்சி போயிருந்ததுனால எலிங் டோன் லைட் வந்துட்டு போட்டுட்டு அதில் பேர் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பேர் பண்ணுறேன். ஒரு லைட் எரியுது, இன்னொரு லைட் எரியல. அது ரொம்ப நேரம் தாங்க கூட இல்லைங்க, ரொம்ப தாங்கலை. டக்குன்ட்டு ஒரு 15 நிமிஷத்தில் வந்து டவுன் ஆகிடுது. ஏடா கூடமாக உடஞ்சி போய் தான் இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைட் தான் சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு லைட் மட்டுமே வந்து மொத்தமாக பவுன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய காமெடி. ஸ்டார்டிங்லேயே அது பார்த்துருந்துருக்கணும், பட் பார்க்கல. பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு. 5D பாடி கேமரா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். சார்ஜ் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காருங்க. ஆனால் என்ன, பேட்ரி கொண்டு வரல, ஒரு பேட்ரி தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டால், ஐயோ ப்ரோ மறந்துட்டேன் ப்ரோ, வீட்டிலே வச்சுட்டு இருக்கேன், சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொன்னால், அவங்க பாப்பா வந்துட்டு எக்மோரில் அட்மிட் பண்ணியிருக்காங்களேங்க, அதனால் அவரால் வர முடியல உடனே. நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ஜ் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. சரி கஷ்டப்பட்டு நானே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பேட்டரி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி வேறு ரொம்ப முகூர்த்தம் நாள் ஆச்சு, அதனால் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கிறது கஷ்டம். புதுசு வாங்கிட்டு வர முடியாது. கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி வாங்கி எடுத்தாச்சு. டைம் வந்துட்டு கரெக்டாக இப்போது 4:53 தான் ஆகுது. சொன்ன டைமுக்கு வந்துட்டோம். அண்ணா நான் வந்துட்டு மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டேன். இது என்ன ப்ராப்பர்ட்டிஸா? உடனே பேமெண்ட் வருமா, அது மட்டும் தாங்க டவுட்டு. ஏன்னா பேமெண்ட் வந்துட்டு எக்ஸ்போசிங் எப்போவுமே வந்து ரொம்ப 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 டெலிவராக மட்டும்தான் கொடுப்பாங்க. சரி மேலே போயிட்டு பார்ப்போம். எக்ஸ்போசிங் வந்தால் இப்படி தாங்க இருக்கும். ஒரு சில வாட்டி எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க. வந்துட்டு இப்போ போட்டணும். இதுவும் அப்படி தான் இருக்குது, உடஞ்சி போயிட்டு. ஆக்சுவலாக இது வந்துட்டு நிறைய பேர் கைக்கு தெரியாது. இதை இப்படி திருப்பினா அன்லாக்கு, இது திருப்பினா லாக். ஓகேங்களா, உடஞ்சி போய் கிடக்கு பாருங்கள், டங்குனுச்சு. அன்லாக் பண்ணிட்டு இது இப்படி திருப்பி இந்த இடத்தா வந்துடும். போயிட்டு முதல்ல வெளியே எடுத்துருவோம். எடுத்துக்கு ஆமாம், மாற்றினாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க போட்டிருக்க கலரும் கொஞ்சம் ப்ளூ. நீங்கள் டெக்கரேஷனுங்களா? தம்பி சாரிங்க. உங்க டீமா என்னன்னு எது? நான் ஃபோட்டோகிராஃபி எனக்கு தெரியல. நானே எக்ஸ்போசிங் தான், எனக்கு தெரியல. பார்க்குறேன், ஏதோ பார்த்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரி ஓகே, நான் எடுத்து பார்க்குறேன். என்ன எடுத்து பார்க்குறேன். இப்படி ஒன்று எடுத்துட்டோமா, தெரியுதா? தெரில. இப்படி ஒன்று எடுத்துருவோம். வண்டி இருக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துருந்துருக்கோம். இப்படி ஒரு வழி இருக்கு.
ஹலோ அண்ணா அண்ணா ட்ரிகர் எங்கண்ணா இருக்கு? ஓகே முடிஞ்சிச்சு. இது போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். லோ பேட்டரியாக கிடக்கு. ஒருவேளை இது முடிஞ்ச போடலாமா? இப்போ போட்டது இதெல்லாம் ரீசார்ஜபிள் பேட்டரி தான், பிரச்சனை இல்லை. ரீசார்ஜ் போடுறதுக்கு கொஞ்சம் பேட்டரி வச்சுருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகேங்கண்ணா. இது ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிருக்கும். ஓகே. சுச்சு அண்ணே என்னண்ணே இது எல்லாமே அக்காக்கா வருதே. இது ஏன் ப்ராடக்டே கொண்டு வந்துருக்கலாம் போலியே. இப்படி வச்சு நான் எப்படா அடிக்க? கிளாஸில் தான் வச்சு எடுத்து ஆகும். இது வந்துட்டு ஒர்க் ஆகலை. என்ன ப்ரெஸ் பண்ணாலும் பாருங்கள், ஒர்க் ஆகலை. எக்ஸ்போசிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஈவெண்ட்டே வந்துட்டு எடுத்து பண்ணுறவங்களா இருக்கும் சரி, ரெண்டலுக்கு நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அதை ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.